ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொழுக்கட்டை மாவு 1 கப் எடுத்துருக்கிறேன். பொடிச்ச வெல்லம் 3/4 கப், வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் நீக்கி 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் தண்ணி 1.5 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணிங்கிற அளவில் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு லைட்டாக கொதிக்க விடலாம், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இனி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டோன்னா கட்டி விழுந்துடும், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கிளறி எடுத்துடலாம். மாவை கலந்ததுக்கப்புறம் ரொம்ப திக்காக தண்ணி பற்றாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றியும் கூட நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கிளறியாச்சு. இனி இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சூடாற விட்டுறலாம். இப்போ சூடாறிடுச்சு. இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இனி இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை போட்டிருக்கிறேன். இதை பல்ஸில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். கொரகொரப்பாகவே இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இனி இது கூடவே வெல்லத்தையும் சேர்த்து பல்ஸில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இனி இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி கொழுக்கட்டைக்கு மேல் மாவு தேய்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன வாழலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம். நான் பிளாஸ்டிக் கவர் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை உருண்டையாக சேர்த்து அதில் வச்சிடலாம். இதை கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுறலாம் பூரணம் உள்ளே வைக்கிறதுக்காக. இப்போ இதை நல்லா பரப்பி விட்டாச்சு. நீ இதை கொழுக்கட்டை அச்சில் வச்சுக்கலாம். இப்போ இதை கொழுக்கட்டை அச்சில் வச்சுட்டு இதில் பூரணத்தை 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். பூரணத்தை உள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த அச்சை அப்படியே மூடி விட்டுறலாம். இந்த அச்சை மூடிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணணுன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம். அந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் இருக்குது, அதை எடுத்துடலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு. அதை அச்சிலிருந்து வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த அச்சோட ஷேப்பில் கரெக்டாக அப்படியே இருக்குது. இப்போ அச்சு இல்லாமல் செய்கிறோன்னா அதே மாதிரி மாவை பரப்பி விட்டுறலாம். அதில் முன்னாடி செஞ்ச மாதிரியே பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். பூரணத்தை உள்ளே வச்சதுக்கப்புறம் அப்படியே மடிச்சுட்டு அந்த ஓரத்தையெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த மாவை ஒட்டிக்கும். அவ்வளோதான். இதே மாதிரியும் செஞ்சுக்கலாம் நம்ம அச்சு இல்லைங்கிற டைமில். இப்போது எல்லா மாவையும் அதே மாதிரி அச்சில் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டு இருந்தால் அதில் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இட்லி ஸ்டாண்டில் வச்சுருக்கிறேன். அதில் வச்சுட்டு குக்கரில் அதை உள்ளே வச்சிடலாம். தண்ணி உள்ளே ஊற்றிட்டு மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது சுவையான பூரண கொழுக்கட்டை ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.